உலகெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேரும் கொரோனா குரியர்ஸுக்கும் இன்னைக்கு அகஸ்தியர் என்ன சொல்றாருப்பா. சென்னையில் கொஞ்சம் மழை வரப்போகுது. மழை இருக்குது. இந்த 2 நாள், அதாவது 3ஆம் தேதி 1ஆம் தேதி இருந்து இந்த 3ஆம் தேதிக்குள்ளே எப்படி இருந்தாலும் மழை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதிர்பார்க்காத மழை வரும். ஒரு பெரிய மழை ஒன்று சரியுது. ஸோ எதிர்பார்க்க அங்கே மக்கள் இருப்பாங்க, ஆளுங்க இருப்பாங்க. சில ஆளுங்க இதுவாகக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது. ரெண்டு கண்ட்ரியில் தொடர்ச்சியாக எர்த்குவேக் வரும். எதிர்பார்க்கவே முடியாது. தொடர்ச்சியாக வந்துன்னே இருக்கும். ரெண்டு கண்ட்ரிக்கு ஒரு இடத்துல மிகப்பெரிய மழை இருக்கு. ரெண்டு கண்ட்ரிலுமே எதிர்பார்க்காத ஒரு வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய நிலைமை வரும். அமெரிக்காவில் பெரிய மழை இருக்கு. அதை தவிர்த்து அப்படியே ஜப்பானில் ஒரு பெரிய எர்த்குவேக் காத்து இருக்கு. இந்தோனேஷியாவில் பெரிய அலை இருக்குது. கடல் அலை, ஒரு மிகப்பெரிய அலை வருது. சுமத்ரா தீவோட அலை வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இலங்கையில் ஒரு குழப்பம் நடக்கும். ஒரு பெரிய இன்சிடென்ட் அங்கே நடக்க போகுது. சென்னையில் கடல் அலைகள் அதிகமாக இருக்கும். வெப்பம் ரொம்ப அதிகமாகிடும். இன்னும் வெப்பம் அதிகமாக இருக்குது. ஆனால் பிரச்சனை இல்லை. மக்கள் உணவு முறைகளை கரெக்டாக பின்பற்றினாவே போதும். வெளிநாட்டு யூரோப்பில்னா இன்னொரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் அந்த நோய் கொஞ்சம் பரவிடும். சில ஒரு கண்ட்ரி, அதாவது 2 கண்ட்ரியில் இது மாஸ்க் போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுறதுக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கு. ஒரு கண்ட்ரியில் எதிர்பார்க்காத காட்டுத்தே அதை பரவின்னு போயினே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட போகுது. ஒரு ஒயிட் கண்ட்ரி, அதாவது லண்டனாக இருக்கலாம், இல்லை அமெரிக்கா, யூரோப், அதோட அதிபரோட பேச்சு பிரச்சனை ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த போது, சில சண்டைகளுக்கு வழிவகுக்க போகுது. அமெரிக்கா ஒரு நாட்டோட மீது பெரிய கண்டனம் தெரிவிக்கும். இந்தியா அடிபாலத்துக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட போது இந்தியாவோட இது வந்து பெரிய சரிவை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கு. இந்தியாவோட எக்கனாமிக் அடிபாதளத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் தண்ணி பஞ்சம் வந்துடும். கர்நாடகா, தமிழ்நாடு, அதுவும் கர்நாடகாவில் தண்ணி பஞ்சம் வரப்போகுது, பார்த்துக்கோங்க. எல்லை தாண்டி ஒரு பிரச்சனை வந்து சண்டையை வழிவகுக்கும். அதாவது சனி போய் தனியாக நிற்கிறான். திரும்பவும் குருவோட பார்வை முடிஞ்சு போகுது. ஸோ குரு மாறின அப்புறமா இந்த சனியோட இது வந்து தனித்து நிற்கிறதுனால பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. ஒரு அரசில் 2 மந்திரிகள், 2 முக்கியமான இருந்தவங்க, அவங்க அரெஸ்ட் ஆகிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு பிரச்சனை ஆகிறதுக்கோ வருது. ஒரு குடும்பத்தோட ஒரு அரசியலில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட போகிறத பார்க்க போகிறோம். 2 பெரிய தொழில் கம்பெனி மாட்டிக்கும். அதுவும் வந்து அங்கே பிரச்சனையாகி அங்கே வந்து ப்ராப்ளங்கள் கிரியேட் ஆகி ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுறத பார்க்க போகிறோம். 2 பெரிய கம்பெனி, ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய கம்பெனி ஆளுங்களை வெளியே அமைச்சிருவாங்க. நிறைய பேரை வேலை விட்டு எடுத்துருவான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது வரைக்கும் வராததை அடுத்த மாதம், அதுவும் ஐடி பர்டிகுலராக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சில அத்தியாவசிய பொருட்கள், மஞ்சள், மிளகாய், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஏறப்போகுது. 2 எண்ணெய் கிடங்குகள் பற்றிக்க போகுது. எதிர்பார்க்காத அந்த பத்திக்கிறது ரொம்ப ஒரு சேதத்தை விளைவிக்க போகுது. அது இல்லாமல் ஒரு முக்கிய அணு ஆயுத சோதனையை வழி பண்ணுவாங்க. இஸ்ரேலில் ஒரு பிரச்சனை ஆகும்போது அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை ஆகுது. ஒரு ஆலயத்தில் பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இன்னொரு ஆலயத்திலையும் ஒரு கோபுர பிரச்சனையாகும். ஒரு கண்ட்ரியில் பெரிய ஆர்ப்பாட்டம் ஏற்பட்டு அதிபரை சூழ்ந்துப்பாங்க. அந்த சூழ்நிலை ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம்.
ரெண்டு கண்ட்ரியில் நடு மையம், 2 முஸ்லீம் கண்ட்ரிலுமே நடு மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மிகப்பெரிய எர்த்குயிக் ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஆஸ்திரேலியாலையும் கடலோரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு எர்த்குயிக் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் அது கடலில் வரக்கூடிய நிலைமையாக இருக்கும். அது ஒரு பிரச்சனை வரதை பார்க்க போகிறோம். வெள்ளை மாளிகையில் திரும்பி ஒரு ஷூட்டிங் இருக்குது. அது இல்லாமல் ஒரு முக்கியமான ஆளை ஷூட் பண்ணுறாங்க. ஒரு வளாகத்தில் இருக்கவரை ஷூட் பண்ணக்கூடிய நிலைமை இருக்குது. தமிழ்நாட்டோட அரசியல் முக்கிய ஒரு வழி ஏற்படும், நல்ல ஒரு வழி ஏற்படும். ஒரு முக்கிய அரசியல்வாதி பிரச்சனையாவார், ரொம்ப குழப்பத்தில் இருப்பார். எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. இந்த கிரானம் அதெல்லாம் ஒரு வால் நட்சத்திரம் வருது. இந்த கிரானத்தோட செயல் இப்போ சரி இருக்காது. இது மூலியமா வெளிநாட்டோட முக்கிய அதிபருக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாட்டில் அரசியல் ஒரு பெரிய குழப்பமாயிடும். ஒரு பெண் பேச்சோட குழப்பம் பெருசாக ஏற்படும். இன்னும் நிறைய இருக்கு, அடுத்த வாரம் சொல்றேன். இப்போ இந்த ஈரான் அமெரிக்கா போர் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் புயலை கிளப்பி ஈரான் மீது உள்ள பொருளாதார தடையை நீக்க முடியாது, யுரேனியத்தை ஒப்படைத்தாலும் அந்த தடை நீடிக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஈரான் மீதும் ஈரானுடைய நட்பு நாடுகள் மீதும் அமெரிக்க தாக்குதல் தொடர்ந்து கொண்டு இருக்கு. இந்த போர் நிலவரம் எப்படி போகும் என்ன அப்படின்னு சொல்லுங்க. எதிர்கொள்ள முடியாது, மக்கள் பிரச்சனை ஆவாங்க, மக்கள் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. அது இல்லாமல் பணம் பிரச்சனைகள் ஏற்படும். ரெண்டாவது பொருளாதாரங்கள் ஏறுறது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, மாட்டின்னு தவிக்காதீங்க. ரொம்ப குழப்பங்கள் ஏற்பட்டு பலவிதமான போராட்டத்தில் நம்ம இருப்போம். பர்டிகுலராக இந்த சண்டை நடந்தாலும் இல்லை நடக்கலைன்னா கூட பிரச்சனை தான். இப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்குமே திரும்பிய ப்ராப்ளங்கள் கிரியேட் ஆகிறத பார்க்க போகிறோம். அடுத்த மாதம் 4ஆம் தேதி இல்லை 9ஆம் தேதிக்குள்ளே இது ஒரு முடிவுக்கு எடுத்து வந்தே ஆகணும், இல்லைன்னா பிரச்சனை தான் ஏற்படும். ஏன் சார் இந்த 4 மாதத்துல பிரச்சனைகள் அதிகமாகும்னு சொல்கிறீங்களா? ஏதாவது கிரக மாற்றங்கள் நிகழ்தா? சனி பார்வை, ராகுவோட பார்வை ரெண்டுமே தனித்து நிற்கிது. இப்போ பெரிய போராட்டத்தில் நடக்க போகுதுன்றதை சொல்றாரு. அதனால தான் இந்த கிரகங்கள், இந்த போராட்டம் பஞ்சம், மக்கள் மத்தியில் பஞ்சம், பணம், வறுமை, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளங்கள் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட போகுது. சார் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இமயமலையில் இந்த கேதார்நாத், பத்ரிநாத் ஏரியாவில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு ரோடுகள்லாம் சரிஞ்சு மக்கள் அவதிப்பட்டு அவங்கள காப்பாற்றுறாங்க. ஏற்கனவே நீங்கள் படித்த மாதிரியே நடந்தது. இதை தொடர்ந்து இதுபோல் நம்முடைய இந்தியாவில் இந்த இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரிடர்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்கா சார்? இந்த தடவை இந்தியாவில் மீட் ஆனோன்னா மீட் ஆகிடுச்சு. இன்னொன்று ஒரு எர்த்குயிக்கும் இருக்குது. அது மீட் ஆன அப்புறமா திரும்பியும் பாருங்கள், நார்த்து இல்லைன்னா உங்கள் இருக்கக்கூடிய முஸ்லீம், அதுக்கப்புறம் தள்ளி இருக்கக்கூடிய கண்ட்ரி மிகப்பெரிய ஒரு எர்த்குயிக் காத்துன்னு இருக்குன்றதை சொல்கிறாங்க. சார் இந்த பெட்ரோல் விலை இப்போ ஏறிச்சு, இன்றைக்கு ஒரு 40 பைசா குறைஞ்சிருக்கு. இது மாதிரி இந்த பெட்ரோல் விலையெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. ஏறுது இறங்குது. ஆனாலும் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இது எங்கே போய் முடியும் சார்? இது அடுத்தபடி இன்னும் ரேட் அதிகமாக தான் ஏறும். சார் இந்த தங்கம் வெள்ளியினுடைய விலை நிலவரம் இனிமேல் எப்படி இருக்கு? இந்த 4ஆம் தேதி வரைக்கும் சார் கொஞ்சம் குறையும், அப்புறம் கொஞ்சம் ஏறும், திரும்ப குறையதான் போகுது. இந்த சண்டை அதிகமாச்சுன்னா ரொம்ப குறைஞ்சிரும், கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குதுங்க சார்? இது நடுத்தரம் தான், ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. 6ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும் 6ஆம் மாதத்தில். இருந்தாலும் 13லேருந்து 22ஆம் தேதி வரைக்குமே ப்ராப்ளங்கள் இருக்குது. அதனால் ஜூன் மாதமும் கொஞ்சம் பொறுமையாக போங்கன்றதை சொல்கிறார். சார் இப்போ ரியல் எஸ்டேட் நிலவரம் இந்தியாவில் ரொம்ப மிகப்பெரிய உயரத்துக்கு போச்சு, உச்சத்தில் இருக்குது. அது இப்போ இனி
இந்த வரும் மாதங்களில் இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கும் சார்? பணம் தட்டுப்பாடு, பணம் வர்த்தகமான குறைஞ்சிரும். ஸோ அடுத்த மாதத்துலேருந்து இதுவும் ஒரு குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 3 மாதத்துக்கு கண்டினியூவாக லேண்ட் வேல்யூவும் கொஞ்சம் சரியும். அப்போ இப்போ லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ பண்ணுறது ரொம்ப இதெல்லாம் வேணாம். ஓ சரி சார். ஏன்னா வந்து நிறைய ரியல் எஸ்டேட் வந்து பூமாகி போயிட்டுருக்குன்றாங்க, அப்புறம் திடீர்னு வந்து கீழே விழுந்துருன்றாங்க, அப்படி போயிட்டு. எக்கனாமிக் அடிப்படை போது கண்டிப்பாக சரியும். சார் இப்போ இந்த நம்முடைய இந்தியாவிலையும் சரி உலக அளவிலையும் அரசியல் வந்து ஒரு நிலையில்லா தன்மை இருக்கிறதால எல்லா விலைவாசியும் ஏறுதா, இல்லை இந்த போர் சூழ்நிலையால் ஏறுதா, இனி எதிர்காலங்கள் பசி பட்டினியோட தான் மக்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குமா, இல்லை அது மாறுமா? கடன், பனி, பட்டினி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வழிகள் இந்த ஜாதக நீதி அப்போ வந்திருக்கு. அதுவும் பர்டிகுலராக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வேறு வழி இல்லை. அத்தியாவசிய பொருள் ஏறி திரும்ப இறக்கக்கூடிய நிலைமைக்கு வராது, அப்படியே நிற்கக்கூடிய ஸ்டேபிள் ஆகி போகிறது. அதனால மக்கள் கஷ்டப்பட போகிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொருத்தர் பார்த்துக்கிறது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்குன்றதை சொல்கிறார். சார் இப்போ ஜூன் மாதம் பிறக்க போது, இந்த ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லுங்கள். அதாவது கன்னி, சிம்மம், கடகம் 3, அது இல்லாமல் உங்களுடைய விருச்சிகம், அதே நேரத்தில் மீனம், இந்த 5 ராசி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஒரு மாதத்தில். அதே நேரத்தில் கும்பம், அதில் இருக்கக்கூடிய தனுசு, அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய மேஷம், இந்த 3மே ரொம்ப உஷாராக இருக்கணும். செயல்பாடுகள், விரயங்கள், செலவுகள் அதிகமாகும். ரொம்ப கேட்கும். மற்ற ராசிகள் சராசரியாக இருக்குது. சார் இப்போ நேற்று முன்தினம் குரு பயிற்சி பலன் நிகழ்ந்திருக்குது சார். இந்த குரு பயிற்சி பலன் ஏற்கனவே நீங்கள் 12 ராசிகளுக்கும் படிச்சிருக்கீங்க. இந்த குரு பயிற்சினால் உலக மக்கள் எப்படி இருப்பாங்க என்ன அப்படிங்கிற பொதுவான பலனை சொல்லுங்கள் சார். உலக மக்கள் கடினம்தான். கொஞ்சம் வந்து இந்த வாழ்வாதார நிலைகள் குறையும், அதுக்கான பிரச்சனைகள் இருக்குது. மக்கள் ரொம்ப கவனத்தோடு போகணும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது. சார் இப்போ இந்த வேலையில்லா திண்டாட்டங்கிறது, லே ஆஃப்ன்றது நிறைய நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த வேலையில்லா திண்டாட்டம் இப்படியே போயிட்டுருக்குமா, வேலை இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமா, அல்லது அது வந்து குறையுமா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். வேலையில்லாத திண்டாட்டம் பெரிய சேலரியில் இருக்கவங்களுக்கு டவுன் ஆகிடும். பிரச்சனைகள் ரொம்ப அவங்க சில வேலையில் அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதா நல்லது. சேஞ்ச் ஆனால் டக்குன்னு கிடைக்காது, லேட் ஆகும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். ரஜா டிவி நேரிலும் கொரோனா குரேஸ்லாம் இன்னும் நிறைய சார் சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.